உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. 10/11/2025 16/11/2025 வரையான இந்த காலகட்டங்களிலே சனி பகவான் வக்கரகதியிலே அமரக்கூடிய இந்த சூழ்நிலையிலே, புத பகவான் வக்கரகதியிலே அமரக்கூடிய இந்த சூழ்நிலையிலே, சந்திரன் புனர்பூச நட்சத்திரத்திலிருந்து அஸ்த நட்சத்திரம் வரைக்கும் பயணம் செய்கிறார். குரு அதிசாரமாக உச்சகதியிலே இருக்கிறார். இதில் பாருங்கள், சனி வக்கரம், புத வக்கரம், செவ்வாய் ஆட்சி, சுக்கிரன் ஆட்சி, குரு உச்சம் என்ற அனைத்து விதமான கிரகங்களும் ஒரு தன் நிலையிலே மாற்றங்களை கொண்டு இருக்கிறது. 6ஆம் இடம் என்கிற இடத்திலே குரு அமர்ந்திருக்கிறார். மனதிலே நிறைய கவலையை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை. 5ஆம் இடத்திலே சந்திர பகவான் புனர்பூச நட்சத்திரத்திலிருந்து பயணம். அவர் 8ஆம் இடமான அஸ்த நட்சத்திரம் வரைக்கும் வரப்போகிறார். அப்போ சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இந்த வார கடைசியில் இருக்கும். அப்போ எப்படி சார் என் வாழ்க்கை இருக்கும் இந்த வாரம் அப்படின்றது தான் உங்களுடைய கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் ரொம்ப சிம்பிள். ஒரு 2 நாள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க முடியும் அப்படிங்கிறது. எந்த 2 நாள்? 14, 13, 14, 15 2 நாள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இந்த வாரத்தை ஓட்டலாம். மற்ற நாள்லாம் சார் அப்படின்னா கவலைப்படாதீங்க. எல்லாத்துக்கும் ஒரு அழகான சொல்யூஷனை தான் சுவாமி கொடுத்துருப்பார். அந்த என்ன சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். குரு அப்படிங்கிறவர் 6ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு இருக்கிறார்னு பார்த்தோம். இருக்கிற இடத்துல கொஞ்சம் பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அந்த குருவானவர் தன்னுடைய பார்வையாலே நல்ல பலன் கொடுப்பார். பார்க்கிற பார்வை 10ஆம் இடத்தை பார்க்கிறார், தொழில்ஸ்தானத்தை பார்க்கிறார். அங்கே செவ்வாயும் புதனும் இருக்கிறார்கள். செவ்வாய் ஆட்சியில் வேற உட்கார்ந்துருக்கிறார். புதன் வக்கரகதியில் இருக்கிறார். அதனாலே உங்களுக்கு தொழிலிலே நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய எண்ண ஓட்டங்கள் வரும், தைரியம் கிடைக்கும். 2ஆம் இடம்ங்கிற தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் என்கிற இடத்திலே சனி பகவான் வக்கரகதியிலே இருப்பது, அதையும் குரு பார்க்கிறார். சனி பகவான் லக்னத்தை தொட போகிறார், ராசியை தொட போகிறார், அதாவது கும்பராசியை தொட போகிறார். அப்போது தன்னுடைய இடத்துக்கே போகிறதுனால மருத்துவ செலவுகள் குறையும். குரு பார்க்கிறதுனாலே அதுக்கான கடாட்சத்தை ஏற்படுத்துவார். அப்போ உங்களுக்கு நல்லது நடந்துருச்சுங்களா? இப்போது சுக்கிரன் ஆட்சியில் உட்கார்ந்துருக்கிறார். அவர் சூரியனோடு உட்கார்ந்துட்டு பார்க்குறார். சூரியன் உங்கள் ராசியின் 7ஆம் இடத்துக்காரர், வெற்றிக்குரியவர், வேலைக்குரியவர். அதனால் புதிய வேலை வாய்ப்புகளை, நளினமானவைகளை, ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஸ்மார்ட் எஃபிஷியன்சியை ஒர்க்கெல்லாம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கான ரெகக்னிஷன் டெஃபினட்டாக இருக்குது. முயற்சிகள், தன்னம்பிக்கைகள், தைரியங்கள், இதை எல்லாத்தையும் வளர்த்து கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும். 9ஆம் இடத்திலிருந்து இருக்கக்கூடிய சூரியனால் சின்ன சின்ன அச்சங்கள் இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகளை வீணில்லாமல் போகும். நல்ல பலன் வருவதற்கான வாய்ப்புகள், குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகளுக்கான வாய்ப்புகள், இதை எல்லாத்தையும் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை இந்த சூரிய சுக்கிர சேர்க்கையும் தரும். இது ஒரு யோகத்தை தருவதனாலும் இந்த வாரத்திலே புதன் அஷ்டமி என்கிற புதாஷ்டமி 12 நவம்பர் அன்றைக்கி இருக்கிறதுல புதனை வர்ஷிப் பண்ணுறது எப்படி முக்கியம் அப்படின்னாக்கா, வக்கரகதியில் இருக்கக்கூடிய புதன் தான் உங்களுக்கு புத்திஸ்தாலித்தனத்தை தரக்கூடியவர், அஷ்டமத்துக்குரியவர். அதனாலே புத அஷ்டமி கவலைகளையும் கடன்களையும் எதிரிகளை விட்டு விலகுவதற்கும் வழிகளை கொடுக்கும். செய்வினை, பில்லி, ஏவல்கள் போன்றவற்றிலிருந்து விடுதலை கிடைக்கும். அப்படினால அவசியம் இந்த நாளிலே பைரவரை வணங்க நீங்கள் வெற்றிலை மாலையை சாற்றி சாயங்கால வேளையில் போய் அவரை போய் பார்த்து 2 விளக்கை போட்டு நல்ல சுவாமி நீ தான் காப்பாற்றணும் வேண்டிட்டு வாங்க. உங்களுக்கான காலங்கள் டெஃபினட்டாக நல்லபடியாக பிறப்பதற்கு இந்த கால பைரவ அஷ்டமி உதவி செய்யும். இந்த பரிகாரம் உங்களை நல்லபடியாக மாற்றி கொடுக்கும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும்.
வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.